சக்கரை மச்சி. தூண்டு பையன் அவனை பிடிச்சிருவாங்கடா. இப்படி சும்மா வந்து நிக்கிறீங்களே, அதுக்குள்ள ஒரு மூளை வேணும்டா. ஆமா குருவே, எங்களுக்கு மூளை இல்லதான். மூளை இருந்திருந்தா உங்ககிட்ட இருந்திருப்போம், அந்த மூசா கிட்ட இருந்திருப்போம். என்னைக்கு இருந்தாலும் அந்த மூசாவை எனக்கு அடிமையாக்காம விட மாட்டேன். இந்த விஷயத்துல வேகமா செயல்பட்ட ஆகாது. அடி மேல அடி வச்சுதான் போகணும். அப்படிதான் நாங்களும் அடி மேல அடி வச்சு போனோம். ஆனா அவன் எங்களை அடி மேல அடி அடிச்சு அமிச்சானே. எதிரியோட பலம் தெரியாம மோதறது முட்டாள்தனம். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். முதல்ல அவன் என்ன செய்யறான்னு நாம தெரிஞ்சுக்கணும். அவன் கிட்ட என்ன சக்தி இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். குருவே, அதுக்கு நாங்க என்ன செய்யணும் குருவே? அவனை ஃபாலோ பண்ணணும். யூ மீன் ஃபாலோ? யா, நாங்க அவனை ஃபாலோ பண்றோம்னு தெரிஞ்சா எங்களை புரட்டி எடுத்துறானா? அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. நான் பாத்துக்கிறேன். ஆமா, இப்படிதான் நான் பாத்துக்கிறேன் சொல்றீங்க. இந்த விஷயம் மாத்திரம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மூசாவுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க கண்ணு நொல்ல கண்ணாயிடும். அப்புறம் உங்களால எதுவுமே பார்க்க முடியாது. டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நானே நேர்ல களத்துல இறக்கிறேன். வேணாம் குருவே, பின்னால பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பயமுறுத்துறீங்களா? நான் எதுக்கு அஞ்சாத சிங்கம்டா. நீங்க சிங்கம் தான், ஆனா அந்த சின்ன பையன் உங்களை அடிச்சிட்டா அசிங்கம்ல. குருவே, சரியான பலம் இல்லாம அவங்கிட்ட மோதக்கூடாது குருவே. யாருக்கு யார் அட்வைஸ் பண்றது? ஏண்டா, நீங்க ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கீங்களாடா? உங்களை கூட வச்சதுக்கு பதிலா 4 நாட்டு நாய்களை கூட வச்சிருக்கலாம். அந்த நாய் எப்போ உங்களை கடிச்சு குதறி இருக்கு. என்ன நாய் மாதிரி விடுறீங்க? அந்த நாய் கூட நான் சொன்னதை கரெக்டா பண்ணிருக்கேன்டா. ஊர்ல இருக்கிற ஜோசியக்காரெல்லாம் சொன்னா நீங்க பெரிய மந்திரவாதியாக போறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்டா, நீங்க கூட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. என்ன குருவே, உங்க கண்ணுல இருந்து கலர் கலரா ஸ்டார் வருது. ஏய், டிஸ்டர்ப் பண்ணாதடா. எப்பவாவது அத்திப்புத்தா மாதிரி தான் இந்த மாதிரி பவர் வரும். இந்த பவர் கட் ஆவறதுக்குள்ள நானே அந்த மூசாவை தேடி கண்டுபிடிச்சி அவனை பத்தின ஃபுல் டீடைல கலெக்ட் பண்ணிடுறேன். அப்படி ஒரு கால் முடியாம போச்சுனா உனக்கு ஒரு கால் இருக்காது. வாழ்க்கை பூரா நோண்டிக்கிட்டே 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 நோண்டிக்கிட்டே. கௌதம் வந்துட்டேன். கௌரி, சீக்கிரம் வாடா. ஆமா, மூசா எங்க காணோம்? அதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயும் காணுமே. ஒருவேளை மறுபடியும் அவனை பாட்டில்ல வச்சு அடைச்சிருப்பாங்களோ? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. வா போய் தேடி பார்க்கலாம். நீ இங்க பாரு, நான் மாடியில பாக்குறேன். சரி. மூசா, 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 மூசா. மேல காணோம். இங்கேயும் காணுடா. எங்க போயிருப்பான்? ஏய், அங்க உட்கார்ந்து என்ன பண்ற? நீங்க தானே சொன்னீங்க உங்க அப்பாவுக்கு எப்பவும் கூட துணையா இருக்கணும்னு. அதான் அவர் கூட ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலாமேன்னு போறேன். Thank you, மூசா. ஏப்பா, ஏம்மா, ஸ்கூலுக்கு போற நேரமாச்சு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது வந்துப்பா, பக்கத்து வீட்டு பவித்ரா கூட பேசிட்டு இருந்தோம்ப்பா. ஓஹோ, சரி சரி. அப்பாக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆகல. சரிப்பா. என்னடா இது, முன்னெல்லாம் டபுள் சேர்த்துனா தான் மெரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்.
இப்பெல்லாம் சிங்கிளா போகும்போதே மெரிக்கிறது கஷ்டமா இருக்க. நமக்கு வயசாயிடுச்சா இல்ல வண்டிக்கு வயசாயிடுச்சா? பெருமாளே, ஆமா. அப்பாடி, அப்பா. இவன் தான் மூசாவா? இதோ வரேன். ஒரு வழியா ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டோம். அம்மா, வணக்கம் சார். நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. நீங்க யாரும் அவன்கிட்ட தகராறு பண்ணாதீங்க. அவன் என்ன பண்றானோ அதை பண்ண விடுங்க. நான் இப்பவே உடனடியா 4-5 போலீஸ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, எதுவும் கவலைப்படாதீங்க. என்னையா இப்பதான் வரியா? ஆமாய்யா. போதண்டா. யோ, போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தனை கான்ஸ்டபிளுங்க வாங்கயா. என்னையா இது? முதல்ல சப்பையை குறைங்க, தொப்பையை குறைங்க. இப்ப என்ன பண்றீங்க? நீங்க 4 பேரும் நல்ல மப்புல ஜீப்ல ஏறி நேரா மார்க்கெட்டுக்கு போறீங்க. வீட்டுல ஏதாவது விசேஷங்களா? காய்கறி வாங்கிட்டு வரணுமா? நான்சென்ஸ். மொபைல் முத்தும் ரவுடி தண்ணியை போட்டுட்டு மார்க்கெட்ல கலாட்டா பண்ணிட்டு இருக்கானா. நீங்க உடனே போய் அவனை கடிச்சு அவனை அடிச்சு அள்ளி ஜீப்ல போட்டு கொண்டாங்க. ஐயா, காலையில வரும்போதுதான் பெருமாளை சேவிச்சுக்கிட்டேன். எதுக்கு? அனாவசியமா அடிதடி சண்டை எதிலும் மாட்டிக்கூடாது, வாய் வார்த்தையில முடிகிற கேஸா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேயா. அது மட்டும் இல்லாம அந்த மொபைல் முத்துன்றவன் ரொம்ப மோசமான ஆள் ஐயா. ஊத்துக்குடி ஜானின்ற தாதாவுடைய கையாடு. இறக்கமே இல்லாம என்ன அந்த குரூப்ல தள்ளி விடுறீங்களே ஐயா. இதை மீறி நான் போனேன்னா என் மனைவியுடைய குங்குமத்துக்கு பங்கம் வந்துடும் ஐயா. என் 2 குழந்தைகளும் நடுத்தருவில் நிற்குங்களையா. நான்சென்ஸ். இந்த மாதிரி பயந்த ஆளுங்களாம் முதல்ல போலீஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரக்கூடாதுயா. ஒத்துக்கங்க. அதான் நான் இருக்கேன்ல. இதே மாதிரிதான் அன்னைக்கு அந்த ரவுடிகளை பிடிச்சிருவான்னு சொன்னேன், பயந்தேன். அப்புறம் அவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணி அவங்களை கொண்டு நல்ல பேர் வாங்கல. அதே மாதிரி நீ போற அவங்கள கொண்டாட. நீ பயப்படாதீங்க அங்கிள், நான் இருக்கேன்ல. வாங்க போலாம். ஐயா, இறக்கம் காட்டுங்க ஐயா. நீ இப்ப போவியா மாட்டியா? என்ன ஐயா, கால் தடுக்குது ஐயா. இப்போ நீ போகலன்னா அடுத்த ப்ரமோஷன் இவனுக்கு கொடுத்துருவேன். ஐயா, போறங்க ஐயா. எதுக்கும் ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடுங்க. ஐயோ, வலி, உயிர் போகுதே. நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த மூசா கிட்ட வச்சுக்காதீங்கன்னு. சொன்னா கேட்டீங்களா? பின்னால பிரச்சனை வரும்னு அப்பவே சொன்னோம், நீங்க கேட்கல. இப்ப நிஜமாலுமே பின்னால பிரச்சனை வந்துருச்சு, பாத்தீங்களா? படுபாவி, என்ன குத்தி காட்டி பேசுறதுக்கு இதுவாடா நேரம்? நாங்க ஒன்னும் குத்தி காட்டல. ஏற்கனவே மூசா உன் பின்னாடி குத்தி காட்டிட்டானே. நான் எழுந்து வந்தேன், நடக்கிறதே வேற. தப்பா சொல்றீங்களே. நீங்க எந்திரிச்சா உங்க நடையே வேற. ஐயோ குருவே, ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு குருவே? என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்ல மாட்டேனா? அவனை சைக்கிள்ல ஃபாலோ பண்ணிட்டு போனேன். திடீர்னு என்ன ஒரு பார்வை பார்த்தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. கண்ணு மூச்சு பார்த்தா இங்க கிடக்குறேன். குருவே, நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. உங்களை எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு தெரியுமா? கால் டாக்ஸில கொண்டு வரலான்னு பார்த்தா உங்க உருவத்தை பார்த்து எவனுமே ஏத்த மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி என்ன கொண்டு வந்தீங்க? அது சொன்னா நீங்க அடிப்பீங்க. சொல்லலனாலும் அடிப்பேன். சொல்லு. மயக்கத்துல இருந்த உங்களை
மண்டைய போட்டீங்கன்னு சொல்லி மாச்சி வரி வேனில் போட்டு தூக்கிட்டு வந்தோம். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இனிமேலாவது புத்தியோட நடந்துக்குங்க. டேய், நான் முக்கால உணர்ந்தவன்டா. முன்னாடி என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அனைத்து அறிஞ்சவன்டா. குருவே, ரீல் விடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? ரீல் விடுறேன், நான் என்னடா சொல்றேன்? முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும்னு சொன்னீங்களே, அது ஓகே. பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்னு சொன்னீங்களே, அது நாட் ஓகே. ஏன்னா பின்னால என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க மூசாவை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. ஐயோ, என்னால கத்த முடியலடா, வலி உயிர் போகுது. குருவே, குத்துனாதான் வலி உயிர் போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கத்துனாலும் வலி உயிர் போகுதுன்னு இப்பதான் கேள்விப்படுறேன். கொடுக்க மாட்டேங்கிறியா? யார்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறியா? நான் கொடுக்குறேன் அவளுக்கு மாமூலு. ஏய், ஏன்டா நடிச்சீங்க? ஏன் குரல் கொடுத்த? கான்ஸ்டபிள்ஸ் அரஸ்ட் ஹிம். அப்ப நீங்க? நான் ஹெட் கான்ஸ்டபிள்யா. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அடிப்பணியாமை. இந்த காரணத்துக்காக நான் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். எவனாவது பக்கத்துல வந்தீங்க இழுச்சிருவாங்க. இழுச்சு எவனுக்குடா நெஞ்சில மாஞ்சா இருக்கு? ஏய், மரியாதை அந்த ஆளை விட்டுரு, இல்லன்னா தொலைச்சிரும். தொலைச்சு நான் சொல்லல, இவர் தான் சொன்னாரு. இவர் தான் சொன்னாரு. நான் தாதா தாண்டா, அதுக்கு நான் இருட்டில் இருக்குமா? லைட்டா போடு. லைட்டா போடுற அலைவா, லைட்டை போட்ட முதல்ல கண்ணாடி கேட்டுங்க. உன் கதை என்னாச்சு தலைவா? காக்கா குருவி வாங்க, ஹைதராபாத்ல இருந்து 4 பெட்டி வந்திருக்கு. 4 பெட்டி தானா? எவ்வளவு காக்கா, எவ்வளவு குருவி? 8 காக்கா 6 குருவி தலைவா. 2 காக்காவை கட் பண்ணு, 2 குருவியை கட் பண்ணு. உன் கதை என்ன? தலைவா, மர்டர் பண்றதுக்கு திருநெல்வேலில இருந்து வந்திருக்காங்க, அனுப்புவா? அவங்கள வெயிட் பண்ண சொல்லு. ஓகே தலைவா. ஆமா, நம்ம மொபைல் முத்தி எங்கடா? தலைவா, மாமூல் வாங்க மார்க்கெட் போயிருக்கான் தலைவா. சிங்கிளா போனானா டபுளா போனானா? போகும்போது சிங்கிளா போயிருக்கான் தலைவா. ஆனா வரும்போது எப்படி வருவான்னு சொல்ல முடியாது தலைவா. தலைவா, 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 இந்த முத்துவோட நிலைமையை நான் பாட்டுக்கு வழக்கம் போல பஜார்ல மாமூல் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப 4 போலீஸ்காரங்க வந்தாங்க. அவங்கள ஒருத்தர் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் தலைவா. அவமானம். போலீஸ்கார அடிச்சா திருப்பி அடிக்க தெரியாதா உனக்கு? இல்ல தலைவா, அவன் பாக்குறதுக்கு சாதாரணமா தான் இருந்தான். ஆனா சூப்பர்மேன் ரேஞ்சுக்கு என்ன சுத்தி சுத்தி அடிச்சான். அத நினைச்சா எனக்கு இப்பவும் தூக்கி வாரி போடுது தலைவா. தலைவா, எங்கிருந்து கத்துனா அவன் காதுல விழாது. இந்தாங்க போன்ல.
ஹலோ. யோ என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ? எவனோ ஒரு போலீஸ்காரன் முத்துவை அடிச்சு அனுப்பியிருக்கான். இதெல்லாம் கவனிக்கிறது நீ? இதுக்குதான் பணமும் பாட்டிலும் கொடுத்து நீ ஆளுன்னு பெருமைப்பட்டு இருக்கனா? தப்பு நடந்து போச்சு தலைவா. நானே வந்து பப்ளிக்ல அடிச்சு அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நம்ம E3 இன்ஸ்பெக்டர் சொல்லி ஒரு சப்பையா ஒரு போலீஸ்காரனை அங்க அனுப்ப சொன்னேன். அவன் கோதண்டான்னு ஒரு போலீஸ்காரனை அங்க அனுப்பிச்சிருக்கான். நம்ம முத்து அந்த கோதண்டத்தை புரட்டி எடுப்பான்னு பார்த்தா அந்த கோதண்டா நம்ம முத்துவை புரட்டி எடுத்துருக்கான். அவங்க என்கிட்ட வந்து தகவல் சொன்னதும் நான் அப்படியே பதறி போயிட்டேன். நானே உங்களை நேரா வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். நீ என்ன பார்க்கறதெல்லாம் வேண்டாம். யார் அந்த கோதண்டம்? அவன் ஒரு பயந்தாங்கோலி போலீஸ்காரங்க. ஆனா சண்டான் போனா எப்படி சலம்பல் பண்ணிட்டு வந்துடுறான். அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. நீ இப்படியே முடிச்சிட்டாரு ஐயா போன. அந்த கோதண்டத்தை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும். அப்பதான் நம்ம தொல்லை இல்லாம தொழில் பண்ண முடியும். அவன் வீடு, அட்ரஸ், அவங்க அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, மாமா, மாமி, தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி எல்லாரோட டீடைல்ஸையும் காலடியில் இருக்கணும். சரி தலைவா. பெருமாளே, பயமா இருக்க பெருமாளே. 4-5 பேர் என்ன துரத்திட்டு வந்து வைகுண்ட பதவியை தரா மாதிரி இருக்குதே பெருமாளே. பெருமாளே, என் பிள்ளைங்க அனாதையா நிக்கிற மாதிரி தெரியுதே பெருமாளே. பெருமாளே, என் பொண்டாட்டி வெள்ளை புடவை கட்டுற மாதிரி இருக்கு. வாய் மூடுங்க. வாயில நல்ல வார்த்தை வராத உங்களுக்கு. ஊரே பார்த்து பயப்படுற அளவுக்கு அந்த 2 ரவுடிங்களையும் அடிச்சு நொறுக்குனீங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்ப எதுக்கு இப்படி அரண்டு பேண்ட் உட்காந்துருக்கீங்க? விடுங்க விடுங்க சொல்றேன். இல்ல கனகா, அந்த ரவுடியை பிடிச்சி நான் லாக்அப்ல போட்டிருந்தேன்னா இப்படி பயப்பட மாட்டேன். அவன் தப்பிச்சு ஓடிட்டான் இல்லையா, அவன் பழி வாங்க மாட்டானா, அவன் பதுங்கிருந்து தாக்க மாட்டானா, எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. இனிமே உயிருக்கு ஆபத்து தான். இப்படி பயப்படுறவரு எதுக்கு அப்படி பாஞ்சு வீராவேசமா சண்டை போடணும்? நான் எங்க சண்டை போட்டேன்? நான் தேமேன்னு நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ ஒரு சக்தி என் உள்ள புகுந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எகிரி குதிச்சு ஓடி பெல்ட்டிலாம் அடிச்சு என்னென்னமோ பண்ணிருக்கிற. இந்த மாதிரி எனக்கு நடக்கிறது 2வது தடவை. அது என்ன ஏதுன்னே புரியல. ஒரே ஆச்சரியமா இருக்குது. இது பாருங்க, சக்தியோ பக்தியோ உங்களுக்கு பேரு புகழும் வர ஆரம்பிச்சாச்சு. தேவையில்லாத பயத்துல தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிட வாங்க. என்ன சுலபமா சொல்லிட்டு போயிட்டா சாப்பிட வாங்கன்னு. ஐயோ, என் பையன் எனக்கெல்லாம் தெரியும். தாழை தோப்பு அழிய கண்டேன் அங்கே. அப்பா மூசாவை கூட்டிட்டு வரேன்னு போனாரு. இன்னும் ஆளே காணோமாமா. நான் போடு என் புருஷன் மூசாவை தேடி போயிருக்காரு. கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு. நீ வேணா பாரு. ஒருவேளை கூட்டிட்டு வரலன்னா அடுத்து நம்ம என்ன செய்யறது? காலம்பரை 8 மணியோட கெடு முடியுது. நாமெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். இங்க வந்து பாப்பாரு. நாம இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அலறி அடிச்சு ஓடி போய் நம்ம மூசாவை கூட்டிட்டு வந்துருவாருடா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அப்பா மூசாவை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க என்ன பாருங்க, கூடிய சீக்கிரமே என்னுடைய அப்பா மூசாவோட வராரா இல்லையான்னு பாருங்க. என்னங்க, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? மூசா வரலையா? எங்கங்க எங்க என் பேரு சொல்லுங்க. எங்கங்க என் பேரு சொல்லுங்க. நான் மூசாவே நாம் மூசாவை எவ்வளவு முயற்சி பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? பேசுங்க. உங்க மனசுல இருக்கிற ஆத்திரத்தை எல்லாத்தையும் கூட்டி தீர்த்துருங்க. இந்த பாருங்க, இப்ப நீங்க என்ன திட்டாலும் நான் கேட்டுப்பேன். கேட்கறதுக்கு தயாரா இருக்க. திட்டுங்க ஆயிஷா. எல்லாத்துக்கும் திட்டுவிய, இப்ப திட்ட மாட்டேங்கிறிய. திட்டு திட்டு ஆயிஷா, திட்டு. ஏமா, நீ தான் திட்டுவிய. திட்டுமா? சில்லா, உன்னை நான் பேசுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ பேச மாட்டேன்னு தெரியும். ஒரே வார்த்தை பேசுன. என் பிள்ளை தொலைச்ச மாதிரி உன் பிள்ளை தொலைச்சதான் அவனுக்கு புரியுன்னு சொன்னேன்.
நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்டா. அப்பா என்னடா? இப்ப அப்பான்னு சொன்னனே அதான் கடைசி வார்த்தை.